Revenge taken. So Gujarat Titans versus Mumbai Indians match number 5 IPL post match analysis நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேட்ச் வந்து அனலாக இருந்தது. கிரவுண்டே ஒரு மாதிரி ஒரு வாட்டி ஹர்திக் பாண்டியா உள்ளார வரும்போது ஊ பண்ணுறதும் மாக் பண்ணுறதும் என்டையர் ஸ்டேடியம் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து சும்மா வேறு லெவல் பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸோட ஃபேன்ஸ். ஸோ அந்த மேட்சை பற்றின போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணுன்னா நம்ம T20 அப்படின்னு சொன்னாலே ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் அதை வந்து சேஸ் பண்ணுறதும் அதிகமான ரன்னை வந்து சேஸ் பண்ணுறது அதிகமான ரன்னை செட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறது தான் ஒரு ட்ரெண்டாக இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் லோ ஸ்கோர் லைக் 8 runs per hour அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் சூப்பராக அதை பண்ணாங்க. ஸோ அதை பற்றின விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து எதை பற்றி பேசணுன்னா அஸ்மதுல்லா ஓமர் சாய் அவரை பற்றி பேசணும். அப்புறம் வந்து நம்ம வந்து வேறு யார் சாய் கிஷோரோட பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரஷீத் கான் விக்கெட் எடுக்கல, பட் ஆனால் உள்ளார சும்மா திருப்பி கண்டெயின் பண்ணி மோஹித் சர்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டிஃபெண்ட் பண்ணாங்க. பட் ஆனால் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் சுமன் கில் வந்து ஆரம்பித்தாங்க. எடுத்த உடனே ஹர்திக் பாண்டியா வந்து பவுலிங்க்கு வந்தார். ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரோட லைனப்பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெரால் காட்ஸி, அதுக்கப்புறம் வந்து நிறைய நல்ல பவுலர் ஷம்ஸ் முலானி, நிறைய பேர் நல்ல பவுலர்ஸ் வந்து இருக்கும் போதும் எதுக்கு ஹர்திக் பாண்டியா வந்து பவுலிங் வந்து ஓப்பன் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ராவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். 4 ஓவர் அவர் கொடுத்த ரன்னு, அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் நம்ம பார்த்தோம். எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜஸ்பிரீத் பும்ரா. நான் உங்களுக்கு இங்கே பின் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலிங் ஃபிகர்ஸ் வந்து இங்கே பின் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. வேறு மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜஸ்பிரீத் பும்ரா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் பேட்டிங் வாஸ் ரியலி குட். ரிதிமான் சாஹாவும் சுமன் கில்லும் ஓப்பனிங் கொஞ்சம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அது போக போக மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்கும் சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த என்டையர் குஜராத் டைட்டன்ஸ் வந்து அப்படியே கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஆனால் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு மும்பை இந்தியன்ஸில் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியாவோட இஸ் நாட் கேப்டனிங் மும்பை இந்தியன்ஸ் இன் இஸ் ஃபுல் பொட்டென்ஷியல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் குஜராத் டைட்டன்ஸை வந்து எப்படி வந்து கேப்டன் பண்ணாருன்னு. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. இந்தியன் டீமுக்கு 5ஆவதாக இறங்குவார் பேட்டிங்கில். ஆனால் வந்து இங்கே 5வது 6வதுல இறங்குவார். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7th இறங்கினார். ஒழுங்கான பேட்டிங்கும் இல்லை. என்டையராக ரோஹித் சர்மாவும் டிவால் ப்ரூவிஸும் ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருந்தபோது அங்கே இருந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து அப்படியே கேமை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க கம்ப்ளீட்டாக. மோஹித் சர்மா, ரஷீத் கான், சாய் கிஷோர் இவங்க 3 பேரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கண்டெயின் பண்ணி அந்த மிடில் ஓவர் அப்படியே கண்டெயின் பண்ணி கடைசியில் விக்கெட்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணி என்டையராக வந்து டீமை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. நிறையா விஷயம் பேசினவங்க. திலக் வர்மா வந்து அந்த சிங்கிள் ஓட மாட்டேன்னு சொன்னது டிம் டேவிட் கிட்ட, அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக தெரியல. டிம் டேவிட் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான T20 பிளேயராக இருக்காரு. அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆர் நாட் ஆன் அ ரைட் ட்ராக் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி பேசிக்லி எல்லாருக்கும் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி வந்து ரொம்ப நல்ல கேப்டன் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா இஸ் நாட் அ குட் கேப்டன். பிகாஸ் நான் அவர் ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தரை ஒரு வாட்டி திட்டினதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மரியாதையே தெரியாத ஒரு பிளேயர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ எனக்கு வந்து அவரோட கேப்டன்சியில் அவ்வளவா விருப்பமே இல்லை. எனக்கு ரோஹித் சர்மாவே இந்த டீமை வந்து 5 வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மாவுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் கூட இல்லை, 5 வாட்டி கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை வந்து கேப்டன்சிலேருந்து இறக்கிட்டு ஒரே ஒரு 2 சீசன் வந்து ஒரு சூப்பர் டீமை வச்சு ஒரு சூப்பர் டீம் இங்கே குஜராத் டைட்டன்ஸ் பாருங்கள். ஹர்திக் பாண்டியா இல்லை, முகமது ஷமி இல்லை, ஆனாலும் டீமை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை வச்சு கப்படிக்கிறது ஈஸி தான். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா எதுக்கு இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் எனக்கு நிஜமாக புரியல. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வாஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். அஸ்மதுல்லா ஓமர் சாயோட பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி வாஸ் வண்டர்ஃபுல். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா வேற யார்
சாய் கிஷோர், ரஷித் கானோட அந்த ஓவர் வந்து கண்டெயின் பண்ண விதம் அது எல்லாமே சூப்பராக இருந்தது. ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு நாக்கும் நல்லா இருந்தது. ஜெயிக்க வேண்டிய மேட்சை விட்டுட்டாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவெஞ்ச் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ். ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் பிளே ஆஃப் வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. மும்பை இந்தியன்ஸும் ஸ்ட்ராங்கான கண்டெண்டர் தான். வருஷ கணக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோற்றுருவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் எப்படி போக போகுது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிரிக்கெட் ஷோ வித் மீ Divakar Jayakanthan, and I hope you like this video. Please hit that subscribe button and press the bell icon. அப்பதான் நான் உங்களுக்கு கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக வந்து சேரும். Thank you.